என்ன சொன்ன? எங்கேயாவது பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஹாய் ஒரு பாய் அப்படியா? பார்த்தா தானடி, இனிமே நான் உயிரோட இருந்தா தானே இவன் மேல நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன்னு இவனுக்கே நல்லா தெரியுங்க. இவ்வளவு பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுன்னு இவனுக்கே தெரிஞ்சும் இப்படி சொல்றானா? நான் வாழறதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? 3 வருஷம் லவ் 3 நிமிஷத்துல தூக்கி வீசிட்டு போறேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சத்யா. இந்த 3 வருஷத்தை கழிச்சுட்டா என் லைஃப்ல எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாத லைஃப் வாழ்ந்தா என்ன, வாழலன்னா என்னடி? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நானே பெருமைப்பட்டுக்க ஒரு விஷயம் இருக்கு. இந்த 3 வருஷமா நான் உனக்கு உண்மையா இருந்திருக்கேன். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். என்ன மாதிரி நீயும் சின்சியரா இருக்கணும்னு சொல்றதுக்கு நான் யாரு? என்ன லவ் பண்றதுக்கு அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கின மாதிரி இப்போ இந்த பிரேக்கப்புக்கு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல. சரிதான், எல்லாத்துக்குமே பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கிறது நல்லது தானே. ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. லவ்ல என்ன வேணா நடக்கலான்னு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் உன் வார்த்தையை கேட்டதும் நான் மொத்தமா விழுந்துட்டேன். எதிர்பார்க்காத ஆள் கிட்ட இருந்து எதிர்பாராத சமயத்துல எதிர்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு. அணு அணுவா சாவறதுக்கு சம்மதம்னா தாராளமா காதலிக்கிட்டான்னு ஒரு கவிஞை எழுதி வச்சிருக்கேன். அதை நீ படிச்சிருக்கியா? அது உண்மைதான். ஒரே வார்த்தையில என்ன பாதி சாவடிச்சிட்டானே. அதான் வந்த விஷயத்த சொல்லிட்டல, கிளம்பு.